Blossom Petals channel. Viewers, welcome to my channel. இன்னைக்கு நாம குழந்தைங்களுக்கு ஒரு டிஃபரண்டான மெத்தட்ல எப்படி தோசை சுட்டு கொடுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான தோசை மாவு நம்ம வீட்ல தோசை சுடுற பதத்துக்கு மாவு கரைச்சு வச்சிருக்கேன். அது கூட ஒரு முட்டை அதுக்கு அப்புறமா கொஞ்சமா சீஸ் இது பண்ணி வச்சிருக்கேன், சீவி வச்சிருக்கேன். ஒரு சின்ன கேரட் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமா மல்லி இலை சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கோங்க. அப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு நெய்யும் கொஞ்சோண்டு பெப்பர் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஊற்றிடலாம் வாங்க. இப்போ நம்ம மாவு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு மேலே முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா இதாக வர மாதிரி, அப்போ தான் குழந்தைங்க அம்மா வித்தியாசமாக முட்டை தோசை போட்டிருக்காங்க போல் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நல்லா ஈவனாக இது பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் பெப்பர் தூள் தூவிக்கலாம். பெப்பர் தூள் இது பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம சீவி வச்சுருக்கிற கேரட் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை, அப்புறம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் நல்லா அப்படியே சுற்றி ஊற்றி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இது நல்லா வேகட்டும். தோசை நல்லா வேகட்டும். இப்போ இந்த மாதிரி ஹாஃபாக பாயில் ஆனோடனே திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி ரொம்ப நேரம் போட வேண்டாம், கொஞ்சம் போட்டு டக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ இது மேலே சீஸ் தூவிக்கலாம். எதுக்காக மாற்றி போடுறோன்னா கொஞ்சம் முட்டை வேகணுங்கிறதுக்காண்டி. இப்போ இதுக்கு மேலே சீஸ் தூவிக்கலாம். நல்லா ஒரு சின்ன க்யூப் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். அப்போ தான் குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை என்ன பண்ணுங்கன்னா ஒரு மூடி வச்சு லைட்டாக மூடி வச்சுக்கோங்க. சீஸ் மெல்ட் ஆகட்டும். லைட்டாக லோ ஃப்ளேமில் மட்டும் வச்சுக்கோங்க. வச்சு சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் லேசாக மூடி வச்சா போதும். இங்கே பாருங்கள் நல்லா அழகாக சீஸ் மெல்ட் ஆகி வருது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்படி குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா டெய்லி வெறும் தோசை அப்படி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். அது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொன்று நம்ம கேரட்லாம் சேர்த்துருக்கனால, கேரட் முட்டை சீஸ்லாம் சேர்க்குறனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது இது. அதனால் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா அழகாக இதாக இருக்குது. சீஸ்லாம் அப்படி நல்லா மெல்ட் ஆகி குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்திங்கன்னா போதும், அவங்க பாட்டுக்கு எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. ஏன்னா குழந்தைங்க எப்போவுமே ஒரே சாப்பாடு கொடுத்தோன்னா அவங்களுக்கே போர் அடிக்கும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டெய்லி தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. உங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.
ஓகே வியூவர்ஸ், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட அனிமேஷன் சேனல் குட்டி டீச்சர் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அழகான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.